நம்ம கோரமல்லம் பக்கத்தில் சர்வீஸ் ஸ்கூல்னு ஒரு இடம் இருக்குது. பார்த்துக்கோங்க, சர்வீஸ் ஸ்கூல். அதில் உள்ள சர்வீஸ் ரோடு உள்ள ரோடை நான் இப்போ பாட்டு வெளியே எடுத்துட்டுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். சர்வீஸ் ஸ்கூல் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல். இது வந்து கோரமல்லம், தூத்துக்குடி மாவட்டம் கோரமல்லம் பக்கத்தில் மரன்மலம்னு ஒரு இடத்துல இருக்குது. மரன்மலம் கிராமத்தில் ரெண்டு பக்கமே ஸ்கூல் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் சர்வீஸ் ஸ்கூல். இதை வந்து இந்த சர்வீஸ் வந்து பாருங்கள். இப்போ இது இவ்வளோ அகலம் இருக்கிறது காட்டுறேன். இதோடு இங்கேருந்து தொடங்கும் போது நல்லா அகலமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பாருங்கள், ரோடு இப்போ சுருங்குது, அது போக எவ்வளோ மோசமாக இருக்குது. அது வாகனம் வரும்போது எவ்வளோ அது பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ எடுத்து ரோடு ஒரு அகலம் வந்துட்டு இருக்குது. இது எங்கே சுருங்குது பாருங்கள். ரோடு இதில் வந்து அப்படியே சுருங்குது. ஒரு பஸ்ஸு தான் வர முடியும். ஒரு பஸ் வாங்கினா ரோட்டில் இறங்கணும். ரோடும் மழை பள்ளம் மட்டுமா இருக்குது, பள்ளம் மட்டுமா இருக்குது ரோட்டில். ரெண்டாவது ரோட்டில் வரணும் மரங்கள், சர்வீஸ் ரோட்டில் மரங்கள். ஒரு பிள்ளைகள் நடந்து வரும்போது வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மரங்கள் கிளைகளெல்லாம் அப்புறப்படுத்தா தான் இது நம்ம பிள்ளைகளுக்கு ஈஸியாக பயணிக்க முடியும். இது நம்ம நிர்வாகத்தில் சொல்லிட்டோம். அவங்க அதையும் சொல்லி அவங்க யாரும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, யாருமே எடுக்கலை. அதனால் இந்த இடத்த பாருங்கள், வர பாருங்கள். ஸ்கூல் ஸ்கூல் பஸ்ஸு வரும்போது ஒரு பஸ் வந்துன்னா ஒரு பஸ் வராங்க முடியாது. ரோடை பாருங்கள், சரி சொல்லி சுருக்கிட்டா அங்கேருந்து வரும்போது எப்படி நிறுத்தி இப்போ எப்படி சுருக்கிட்டு பாருங்கள். அதில் ரோடை பாருங்கள், மோசத்தை பாருங்கள். பஸ்ஸு வர ரோடை பாருங்கள், எவ்வளோ பள்ளம் கிடக்குன்னு பாருங்கள். இந்த ரோடு பள்ளம், இந்த ரோடு ஆட்டோக்கள் வருது, பிள்ளைகள் எழுதி வராங்க. மரக்கடைகளை பார்த்தீங்க, ரோடு பள்ளத்தை பாருங்கள். அந்த ரோடை பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், இவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பெரிய பள்ளம் கிடக்கு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் கிடக்கு. இந்த பஸ் வரும்போது ஆட்டோ வரும்போது அவங்களுக்கு கிடச்சிது. ரெண்டாவது வாகனங்களை நிறுத்திடுறாங்க. ஒரு வண்டி வரும்போது இதில் வண்டி வந்தால் வாகனங்கள் டூ வீலர்கள்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ரோடும் சுருங்கிட்டு பள்ளங்கள் கிடக்குது, மரங்கள் கிளைகள் கிடக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூலில் வரக்கூடிய வாகனங்கள், பள்ளி பிள்ளைகள், ரோடு சர்வீஸ் ரோடை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படி இந்த சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ண முடியும்? ரோடை பாருங்கள். தயவுசெய்து அண்ணன் நீங்கள் கொஞ்சம் தலையிட்டு நிர்வாகத்தில் பேசி ஹைவே அவன்கிட்ட பேசி இதை நீங்கள் சரி பண்ணணும். ஸ்கூல் வர வண்டிகளில் ஏகப்பட்ட ஹைவே, இதில் வந்து முறையான ஒரு பேரிகார்டு இல்லை. அதாவது ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா ஸ்கூல் பஸ் பிள்ளைகள் வருது, எப்படி வர முடியும்? எவ்வளோ வேகம் வராங்க, வேகத்தை குறைக்கணும். வேகத்தை குறைக்க வரும். இந்த பக்கம் அந்த பக்கத்து வரும்போது இன்னொன்று டூ ரெண்டு பக்கம் பேரிகார்டு சரியாக அமைச்சு இந்த இடத்த நீங்கள் ஸ்லோ பண்ணி வர்றதுக்கு வாகனங்களை உதவுனாதான் வருது பாருங்கள். திரும்புது. அது வரக்கூடிய வாகனங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள். ஆகவே இந்த சர்வீஸ் ரோடும் இந்த ரோடு பேரிகார்டு ரெண்டு, இதில் ஒரு பேரிகார்டு தான் இருக்குது. வரக்கூடிய வாகனம் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். இதில் எவ்வளோ ஸ்பீடாக வரும்போது பிள்ளைகள் எப்படி வரும்? தான் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் ஆவணம் செய்து இதை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அண்ணா அவர்களை மதன்ராஜ் அமைச்சர் அவர்களுக்கு நான் இது வேண்டுகோளாக பொதுமக்கள் சின்ன பிள்ளைகள் சார்பாக பிள்ளைகள் நலன் கருதி நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு உதவிட வேண்டுமாறு
உங்களை மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிண்ணே. இந்த ரோட்டில் பேரிகார்டு எல்லாம் வச்சு ஸ்லோ பண்ணுறதுக்கும் அந்த சர்வீஸ் ரோடு நல்லா அகலப்படுத்துறதுக்கும் மரங்கள் அந்த குண்டு குண்டு மரத்தில் எவ்வளோ சரி பண்ணால் தான் வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போவாங்க வருவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து இதை கொஞ்சம் சரி பண்ணி வேறு மாதிரி அண்ணனை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. நன்றிண்ணே.